விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சீசனுக்கு செட் ஆகக்கூடிய மக்காசோள விதை ரகங்கள் அண்டு இந்த சீசனில் நம்ம மக்காசோள ஊனும் போது என்னென்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அண்டு கண்டினியூஸாக மக்காசோளம் பயிரிடக்கூடிய விவசாயிகள் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணணும், அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சீசனுக்கு அதிகமாக விவசாயிகள் விரும்பி ஓனக்கூடிய வெரைட்டிஸ் அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது ஒன்று டாட்டாவில் வந்து 9375, இன்னொன்று வந்து 9355. ஓகேங்களா, ஆக்சுவலி இந்த 9375 அப்படிங்கிறது அவங்க லான்ச் பண்ணி 3-4 வருஷம் இருக்கும், 3.5 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அதுக்கு முன்னாடியே 9355 வந்து லான்ச் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. அது மார்க்கெட்டில் புழக்கத்தில் இல்லாத இருந்துச்சு. இது வந்து இதுக்கு முன்னாடி 9355 வந்து பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ஸில் வந்து ரொம்ப அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த வருஷம் வந்து சேலத்தில் 9355 வந்து பார்த்திங்கன்னா ரெக்யூர்மெண்ட் அதிகமாக இருக்குது. 9375 பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி வந்து 9375 பற்றி நம்ம பேசி ஃபீல்ட் ரிவ்யூ எல்லாமே போட்டுட்டோம். ஓகேங்களா, இந்த சீசனில் ஒரு சிலர் 9339 இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த சீசனுக்கு 9339 செட் ஆகாது, வேணாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டு தான் 9375 கொடுத்துருந்தாங்க. அதுவே போன சீசனுக்கு பார்க்குறப்ப 9375 ஸ்டாப் பண்ணிட்டு 9339 கொடுத்துட்டு வந்துருந்தாங்க. காரணம் என்னென்னா, 9375 வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டைம் இந்த அழுகல் நோய் இது மாதிரியான பிரச்சனையினால் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால போன சீசனுக்கு அவங்க கொடுக்கல, பேர் கெட்டு போயிடும் அப்படிங்கிறதுனால. ஓகேங்களா, இந்த சீசனுக்கு வந்து அழுகல் நோய் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால இந்த சீசனுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அடுத்ததாக பார்க்கும்போது மைக்கோவில் வந்து பார்க்குறப்ப எல்லா நண்பர்களுக்குமே தெரியும் 4060, 4065, 4064 அப்படின்னு சொல்லி 3 வெரைட்டி இருக்குது அப்படின்னு. பட் இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, புதுசாக ஒரு வெரைட்டி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, மைக்கோ 3838 அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா, இந்த மைக்கோ 4060க்கும் மைக்கோ 3838க்கும் என்னடா டிஃப்ரென்ஸ் அப்படின்னீங்கன்னா, பெருசாக எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. சீட் ட்ரீட்மெண்ட்டில் கூட வந்து பார்த்திங்கன்னா மெட்டாலாக்சி, திரம், டெல்டாமித்ரின் இது 3 தான் ரெண்டுலேயுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை தவிர பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. ஏன்னா மைக்கோ 4060ஓட விதைகள் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அதுவே மைக்கோ 3838ஓட வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விதைகள் பெருசாக இருக்குது. விதை போடுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், சீக்கிரம் ஆகி வந்துடும். ஓகேங்களா, விதைகள் சீக்கிரம் காலி ஆகிடும். இப்போ வந்து ஒரு பாக்கெட் 6 குழி அப்படின்னு சொன்னால் 5 பாக்கெட்டுக்குள்ளேயே காலி ஆகிடும். மிஷினில் போடுறதுக்கு ரொம்ப சூட்டபுளான ஒரு வெரைட்டி. ஓகேங்களா, மற்றபடி இந்த சீசனுக்கு அப்படிங்கிறப்ப மைக்கோ வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா, ஏன்னா நார்மலாகவே புழு அது வேறு சொன்னால் வேறு நிறைய விவசாயிகள் திட்டுவாங்க, எனக்குலாம் ஒன்றும் இல்லை அப்படிம்பாங்க. சரி, நம்ம அந்த டாப்பிக்கில் போக வேணாம். ஓகே, அடுத்தது வந்து பார்க்கும்போது என்கே கம்பெனி. என்கேவில் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த சீசனுக்கு அப்படின்னு சொல்லி இப்போ ரெக்கமெண்ட் பண்ணும்போது 66-68 ப்ளஸ் தண்ணி மீடியமாக பாயிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். 73-28, 65-40 ப்ளஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாணவர் நிலங்களுக்கான ஒரு மக்காசோள வெரைட்டிஸ், இதெல்லாம் நீங்கள் ஊனிக்கலாம். 73-28 ஊன்றும் போது வந்து புழு தாக்கங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கும். அதே 65-40 ப்ளஸ் நம்ம ஊனும் போது புழு தாக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கும். ஓகேங்களா, அது முடிஞ்சு அடுத்ததாக வந்து ஜியா 500 இந்த சீசனுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஜியா 500 வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரன்னிங்கில் போயிட்டுருக்கு. ஓகேங்களா, ஜியா 100 ஜியா 500 ஈல்டும் அதிகமாக இருக்கும் அண்டு வெயிலோட தாக்கத்தையும் தாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஏன்னா ஜியா 500 நம்ம ஊனில் இந்த வருஷம் ஊன்றதுக்கு பிளான் பண்ணோம். பட் அந்த டைமில் அவைலபிலிட்டி சீட் இல்லாததுனால ஜியா 500 நம்ம ஊனலை. ஓகேங்களா, அதற்கப்புறம் என்ன அப்படின்னா, சிபியை பொறுத்த வரைக்கும் நம்ம 858 போகலாம். இப்போ 818 கிடைக்கிறது ஆக்சுவலி சிபி வந்து இப்போ அவுட் ஆஃப் த மார்க்கெட் அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா, அப்புறம் என்னென்னா அந்த டைசன் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி இருக்குது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ டைசன் ட்ரை பண்ணலாம். அட்வான்டா பொறுத்த வரைக்கும் என்னோட அட்வான்டாவை சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அட்வான்டா விதையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஓகேங்களா, ஆக்சுவலி மைக்கோவிலையுமே ஒரு சில பகுதிகளில் வந்து முளைக்கல அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட்லாம் போயிட்டுருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை போய் அப்படின்னு சொல்லி தெரியல. நமக்கு வந்து இது வரைக்கும் அந்த கம்ப்ளைண்ட் எதுவுமே வரலை. ஓகேங்களா, இதில் வந்து அட்வான்டா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி எப்பயுமே சொல்கிறது தான், அட்வான்டா வந்து எல்லா டைமுக்கும் மேக்ஸிமம் சூட்டபிள் ஆகிடுது. என்னென்னா என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் படி அட்வான்டாவில் வந்து கொஞ்சம் ஈல்டு கொஞ்சம் அடி வாங்குது. ஆக்சுவலி போட்டெல்லாம் பார்க்க சூப்பராக அழகாக பக்காவாக இருக்குது. பட் அதில் வெயிட் வரல அப்படிங்கிற ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூ வந்து விவசாயிகள்கிட்ட இருக்குது. ஓகேங்களா, அட்வான்டாவில் வந்து நீங்கள் 751 லைட்டாக இருக்கலாம், 751 வரலாம், 741 வரலாம். ஸோ எது வேணாலும் ஒன்றுங்க. பட் வெயிட் கொஞ்சம் கம்மியாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஓகேவா, அதை தாண்டி வரப்போ வேறு என்ன இருக்குது, அக்ரி6ல் 9196 தான். அதுக்கப்புறம் அதான் டைசன் சொல்லியாச்சு, அவ்வளோதாங்க. பெரும்பாலும் வந்து இப்போதைக்கு மார்க்கெட்டில் பூமில் போயிட்டுருக்கூடிய வெரைட்டிஸ் அப்படின்னா இது தான். இதை தவிர பெரிய வெரைட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒன்றும் இல்லைனா அப்புறம் ஆடி சீட்ஸ் வந்து சொல்லிடுறோம் இல்லையா, 4455 ஆல்ரெடி இருந்துச்சு. இந்த வருஷம் புதுசாக ஒரு வெரைட்டி லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்களை இன்னும் அது நம்ம கடைக்கு வரலை.
ஸோ புது வெரைட்டி ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வெரைட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்க்குறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னும் வரல, மார்க்கெட்டுக்குள்ளே வரல, இன்னும் ஒரு 20 நாள் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த புதுசாக மக்காசோளம் பண்ணக்கூடிய விவசாயிகள் வந்து இப்போன்னு இல்லை, அடுத்த வருஷத்துக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலும், இது வந்து 2025 ஆரம்பத்தில் எடுக்கிறோமா, 2026 நீங்கள் பார்த்தாலும் இல்லை இந்த வருஷம் பாதியில் பண்ணாலும் இந்த மக்காசோளம் பயிரிடுவதை டிசம்பரில் பண்ணுறதை கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. அந்த ஒரு மாதம் கொஞ்சம் கேப் கொடுத்துருங்க. டிசம்பர் எண்டு 25ஆம் தேதிக்கு மேலேயோ ஜனவரி 10-15க்குள்ளேயோ வந்து நம்ம ஊனிட்டோம் அப்படின்னா நமக்கு பின்னாடி வந்து சேஃபாக இருக்கும். எப்படின்னா ஜான், மார்ச், ஏப்ரலில் முக்கால்வாசி சோளம்லாம் வரைஞ்சிடும், ஹார்வெஸ்டிங்க்கு போயிடுவோம். அந்த 90 நாள் 50 to 70 நாள் அப்படிங்கிறது 3-6 பிப்ரவரி எண்டில் இருந்து மார்ச் ஸ்டார்டிங்லேயே வந்துடும். மகர சேர்க்கையெல்லாம் நடந்துடும், வெயில் அதிகமாக தாக்கெல்லாம் இருக்காது, நீங்கள் தப்பிச்சிடலாம், ஈல்டு நல்லா வந்துடும். இதுவே நீங்கள் ஜான் எண்டுக்கு மேலே இல்லை ஃபிப் பாதியில் ஊன்றீங்க அப்படின்னா இதில் வந்து மாட்டிக்கும். இதை தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க. இன்னொரு டிசம்பரில் பண்ண வேணாம் அப்படிங்கிறனா, டிசம்பரில் பண்ணும்போது நான் வந்து மேக்ஸிமம் 2-3 வருஷமாகவே செக் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த டிசம்பர் பாதியிலையோ இந்த டிசம்பர் ஸ்டார்டிங்லேயோ பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே ஈல்டு லாசஸ் அப்படிங்கிறது நடக்குது. ரெண்டாவது வளர்ச்சி வந்து ரொம்பவே குன்றி போயிருக்குது. ஓகேங்களா, வளர்ச்சி குன்றி போயிருக்கிறது ரொம்பவே கேட்டால் சொல்லுவாங்க, மக்காசோளத்துக்குலாம் சீசன் இல்லை அப்படிம்பாங்க. அப்படிலாம் கிடையாது. அந்த மாதத்தில் அந்த டைமிங்கில் ஊனும் போது பயங்கரமாக அடி வாங்குது. ஓகேங்களா, ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது, அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா, அடுத்த கட்டமாக பார்க்கும்போது என் சோளம் எந்தளவுக்கு உட்காந்து வந்துச்சு என்ன அப்படிங்கிறது நிறையா பேருக்கு தெரியும். இப்போ அந்த சோளத்தோட கண்டிஷனே வேறு மாதிரி இருக்குது. முடிஞ்சால் ஃபீல்டு வீடியோ வந்து ஒரு 2 நாட்களில் போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா, ஸோ அதுக்கு நான் வந்து மருந்துக்கெல்லாம் பயன்படுத்தினேன். ஆக்சுவலி புழு மருந்து இந்த வருஷம் 5 புழு மருந்துக்கு மேலே நான் அடிச்சிட்டேன். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிசம்பர் ஸ்டார்டிங்லேயே வந்து மக்காசோளம் பயிரிட்டேன். ஓகேங்களா, அதுதான் ஒரு முக்கிய காரணம். இல்லைனா வந்து இவ்வளோ அடி வாங்கியிருக்குமா அப்படின்னா வாங்கியிருக்காது. ஏன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சிலர் நீங்கள் வந்து ரெகுலராக மக்காசோளமே ஊனிகிட்டு இருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு இப்படி ஆகுது அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம ரெகுலராக மக்காசோளம் மட்டும்தான் பயிரிட்டு இருக்கோம். ஓகேங்களா, ஸோ அதனால் நமக்கு அது ஒன்றும் பெருசாக தெரியல. இப்போ நெல் பயிரிடுற விவசாயிகள் கண்டினியூஸாக நெல் தான் பயிரிட்டு இருக்காங்க. அதனால் அவங்க மாற்று பயிர் பண்ணுறாங்களா அப்படின்னா கிடையாது. தஞ்சாவூர் சைடெலாம் எங்கேருந்து மாற்று பயிர் பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஓகேவா, ஸோ அப்போ இருக்கிறப்ப நம்ம மக்காசோளம் பயிரிடுறதை கண்டினியூஸாக பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அது ஒரு பெரும் ப்ராப்ளமாக இல்லை. அதுக்கேற்ற மாரி நம்ம வந்து ஊட்டச்சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா உரங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். செடிகளுக்கு நிலத்துக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கொடுத்துட்டு இருக்கோம், உழவு ஓட்டிகிட்டு தான் இருக்கும், எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ சம்திங் ராங், ஏதோ ஒன்று தப்பாக நடந்திருக்கு, அதனால் இந்த பிரச்சனை வந்துச்சு. அதுவுமே நம்ம சால்வ் பண்ணிட்டோம். அதை சால்வ் பண்ணுறதுக்கே ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2500 ரூபாய்க்கு பக்கமாக செலவு பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அந்த வேர் பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ணி செடி அப் பண்ணுறதுக்கே 2500 ரூபாய்க்கு 3000 வரைக்கும் செலவு பண்ணியிருக்கு. இப்போ பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80% தேறிடுச்சு. ஒரு 20% கிராப் தான் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் ஃபால்ட்டியாக இருக்குது. அது இதற்கு மேலே அப் பண்ண முடியாது தெரிஞ்ச வரைக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த ஒரு விஷயம். ரெண்டாவது என்னென்னா, இப்போ இந்த பிட்டில் வந்து நம்ம முன்னோன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று புழு பிரச்சனை, ரெண்டாவது வந்து வளர்ச்சி வளராது. மூணாவது பிரச்சனை வந்து பார்க்கும்போது மகர சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கும். ஓகேங்களா, இது 3 பிரச்சனைகள் இந்த சீசனில் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா, என்னென்னா நிறையா பேர் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது பார்க்கும்போது நம்ம ஏன்டா ஒரிஜினாலிட்டி உண்மையான விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நினைவுகள்லாம் வருது. அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த மக்காசோள வியாபாரிகள் இந்த 2000 வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது, இவ்வளோ பாயிண்டில் பண்ணுறதுனாலலாம் சொல்லியிருந்தேன். உன்னால் எடுக்க முடியலாம், மூடிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் கொச்ச வார்த்தை யூஸ் பண்ணியே சொல்லியிருந்தாங்க. அந்த கமெண்ட்ஸ்லாம் அந்த இடத்துல ஷோவாக வேணாம். ஏன்னா நம்ம வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி எல்லா வீடியோவுமே எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளது குறிப்பிட்ட வகையில் பார்த்திங்கன்னா நிறைய பெண் விவசாயிகள் நம்ம வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கொச்சை வார்த்தைகள் அந்த இடத்துல தேவையில்லை. ஏன்னா அவங்க ஏதாச்சும் ஒரு கமெண்ட்ஸை செக் பண்ணி வந்து அந்த இடத்துல அது மாட்டி அது தேவையில்லை அப்படிங்கிறதுனால ஒன்று அந்த யூஸரை ஹைட் பண்ணியிருப்பேன், அப்படின்னா அந்த கமெண்ட்ஸே டெலீட் பண்ணியிருப்பேன். ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். ஓகேவா, என்ன காரணம் அப்படின்னா நான் வந்து ரியாலிட்டியில் என்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கிங்க, அவ்வளோதான். ஓகேவா, அது வந்து ஏன் மேலே டோட்டல் வெஞ்சன்சியாக கொண்டு வர வேணாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அண்டு இது மாதிரி மேலும் உங்களுக்கு ரியாலிட்டியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். தவிர மாற்றி ஒன்றும் அந்த நிறையா சேனல்ஸ்லாம் இருக்குது, சொல்ல விரும்பல. ஓகேவா, ஒரு ஏக்கரில் 100 மூட்டை அடிக்கலாம், 200 மூட்டை அடிக்கலாம், ஒரு ஏக்கரில் 50 மூட்டை 60 மூட்டை பருத்தி எடுக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கதைகள் விட்டுட்டு இருப்பாங்க. ஓகேவா, ஸோ அதை பற்றிலாம் நம்ம பேசிக்க தேவையில்லை. அதாவது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயத்தில் சாத்தியமாக ஆக்கி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதுமாதிரிலாம் பேசப்படுறது ரியாலிட்டியில் என்ன ப்ராக்டிக்கலாக என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும்தான் நம்ம சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இதேமாதிரி தான் கண்டினியூஸ் ஆகும். ஓகேங்களா, வீடியோ பார்க்குற நண்பர்கள் நன்றி. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள்.